அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ பொரிச்ச மீன் காய்ச்சறது எப்படின்னு பார்ப்போம். 1/2 கிலோ மீன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி மீன் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிது. தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி மீனை பொரித்து எடுக்கணும். இப்போ பொரிஞ்சிருச்சு, எடுத்துறேன்னு. இப்போ எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருள்: பெரிய வெங்காயம் 3, கருவேப்பிலை 2, தக்காளி 2, பச்சை மிளகா, பாதி மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு வதக்கணும். நல்லா செவந்துருச்சு. இப்போ தக்காளி போடலாம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு கல் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் பாலை ஊற்றி அதுவும் கொதிக்கவும் மல்லிக்கீரையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பொரிச்ச மீன் ரெடி. இப்போ முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதையும் வதக்கிக்கிறேன்னு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி உப்புக்கல்லை போட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ கீரை அள்ளி வைக்கணும் சட்டியில்.
மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு மூடியை திறந்து கிண்டி விடணும். நல்லா கிண்டணும் கீரை வேகிற வரைக்கும். கீரை வேகவும் தேங்காய் பூவை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி.